தீபாவளி பண்டிகையின் சிறப்புகளை சுமந்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தித்திக்கும் தீபாவளி விசேட தொகுப்பு அடுத்து. தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் அமாவாசை முன்தினம் நரக சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகின்றது. காத்தற் கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் அவதார புருஷராக பூமியில் ஜனனித்ததாக வரலாறு கூறுகின்றது. துவாபர யுகத்தில் கொடுங்கோலோச்சிய கம்சன், நரகாசுரன் உள்ளிட்ட அசுரர்களை வதம் செய்வதற்காக பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் ஆயர்குடியில் கிருஷ்ணனாய் அவதரித்தார். பாண்டவர்களின் தோழராய், பார்த்திபனின் சாரதியாய் குருட்சேத்திரத்தில் மகாபாரத போரை வழிநடத்திய கண்ணபிரான் அன்று தர்மத்தை நிலைநாட்டினார். வரங்கள் பல பெற்று மக்களை துன்புறுத்திய நரகாசுரனையும் கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்து மக்களுக்கு வாழ்வளித்தார். நரகாசுரனுக்கு அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் கைகூடியதை நினைவு கூறும் நோக்கில் தீப திருநாள் அன்று இல்லங்களும் கோவில்களும் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. உள்ளொளி ஏற்பட்டு நான் எனும் உணர்வை கடப்பதன் மூலமாகவே 1000 கோடி ஜோதி சொரூபமான பரபிரம்மத்தை அடைய முடியும் என்ற தத்துவத்தையும் அகல் விளக்கு வழிபாடு உணர்த்துகின்றது. இந்தியா, இலங்கை, நேபாளம், மியன்மார், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. சமய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நாடளாவிய ரீதியில் இந்துக்கள் தீப திருநாளை இன்று வரவேற்றனர். இதனை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. ஏராவூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம், களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், கோலாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களிலும் இந்துக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். புத்தளம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ பார்த்தசாரதி சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இன்று தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம், ஹெடன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம், பொகவந்தலாவ ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயங்களிலும் இருளகன்று ஒளி பிறக்கும் தீப திருநாளான இன்று விசேட பூஜைகள் இடம்பெற்றது.
ஆன்மீக வணக்கங்கள் மூலம் சமூகத்தில் புரிந்துணர்வையும் சுபீட்சத்தையும் உருவாக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக தீபாவளி பண்டிகை அமைந்துள்ளது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய இந்துக்களால் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். வழிபாடுகள், ஆன்மீக வணக்கங்கள் மூலம் இலங்கை வாழ் இந்துக்கள் இந்த விசேட பண்டிகையை கொண்டாடுவதில் உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுடன் இணைந்து கொள்கின்றனர் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உலகின் சட்ட பெருமானங்களால் நிறைந்த மனித நடைமுறைகளை கடந்து இந்து சமயத்தின் உயர்ந்த ஆன்மீக பெருமானங்களின் ஒரு கொண்டாட்டமாக இன்றைய தீப திருநாள் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 3 தசாப்த கால போராட்டத்தின் பின்னர் புதிய நல்லிணக்க உணர்வில் வேற்றுமைகளை களைந்து சமூகங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வை வளர்த்து சுபிட்சத்தை அதிகரிப்பதற்கு தீபாவளி கொண்டாட்டம் ஒரு முக்கிய நிகழ்வாகும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அன்புணர்வும் அர்ப்பணிப்பும் நிறைந்த இந்த தீபாவளி திருநாள் இந்து சமய போதனைகளை பின்பற்றும் எல்லோர் மத்தியிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் புரிந்துணர்வையும் கொண்டுவர வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை குரோதத்திற்கு பதிலாக அன்பு, கருணை என்பவற்றை பரப்புவதே இந்த தீப திருநாளின் நோக்கமாக அமைய வேண்டும் என பிரதமர் DM ஜெயரத்ன தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நட்பு, நல்லிணக்கமூடாக இந்துக்களுக்கு மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சி மிக்க தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரூர ஆட்சியாளரை தோற்கடித்து மக்களுக்கு சமாதானத்துடன் கூடிய ஒளியை வென்றெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதனை இந்த தீப திருநாளின் நோக்காக கொள்ள வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க தெரிவிக்கிறார். தீப திருநாளை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வடிவங்களில் நடமாடுகின்ற அவர்களின் எதிரிகளை தோற்கடித்து சுபிட்சம், சமாதானம் மற்றும் சௌபாக்கியத்துடன் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என வாழ்த்துவதாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து பூமி முழுவதும் அன்பும் பொறுமையும் நிறைந்து இருக்கட்டும். துன்பமும் நோயும் நீங்கட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். பாரதியார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. கடந்த மாதத்தில் அடிப்படை பணவீக்கத்தில் குறைந்த பெருமானம் வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த கணக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பின்னர் காணப்பட்ட குறைந்த பெருமானம் இதுவென்றும் அந்த புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.